இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இன்றைக்கு ஆசீர்வாத வார்த்தையாக ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3 காரியங்கள் இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். ஆனால் நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நான் சிறியவனாய் இருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கை குறுகிய வட்டத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஆனால் மனிதருடைய யோசனைகளோ நம்முடைய யோசனையோ ஆண்டவருடைய யோசனையோ வித்தியாசம் உண்டு. நம்மை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அநேக வாகனத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று அவரவர் வாகனத்தில் ஒரு வசனத்தை வைத்திருப்பார்கள். நாம் துக்கத்தோட வேதனையோட கடந்து செல்லும் போது அந்த வார்த்தை நம்மை தேற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது. நம்மை உடைக்கப்படும் வேளையில் அந்த வார்த்தை நம்மை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு உன் சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருக்கலாம். உன் சூழ்நிலைகளை கண்டு நீ சோர்ந்து போகாதே. மனிதனுடைய வார்த்தை மாறி போகும், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமை ஆண்டவர் பெரிய ஜாதியாக்கினார், பேரை பெருமைப்படுத்தினார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுத்தார். குழந்தை செல்வம் இல்லாதபடி இருக்கிற அவரை ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யோசனை பெரிய காரியமா இருக்கும். அவர் சிந்தனை வேதம், உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள், உன் வழிகள் அல்ல என் வழிகள் என்று ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்படி அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய யோசனையும் நம்முடைய யோசனையும் ஒரு வித்தியாசம் உண்டு. பிரியமானவர்களே, அதை காட்டிலும் 1000 மடங்கு நம்முடைய எதிர்காலத்தை பற்றி கர்த்தர் யோசிக்கிறார். நம்மை எப்படி உயர்த்தலாம், நமக்கு எப்படி நன்மை செய்யலாம், நம்மை எப்படி பாதுகாக்கலாம் என்று ஆண்டவர் யோசிக்கிறார். நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கிற தேவன் அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்காதீங்க. இன்றைக்கு நான் ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நான் ஒரு வீடு கூட இல்லாம இருக்கேன், இன்றைக்கு என் வாழ்க்கை கூட இல்லை, இந்த நிலையில எனக்கு குழந்தை இல்லை, இந்த நிலையில நான் பணம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட வேலை இல்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வனாந்தரம் போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், வனாந்தரத்தை போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை நிரப்பப்படும். உங்களுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, திறக்கிற வல்லமை அவருடைய வல்லமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உங்களை பெரிய ஜாதியா ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய சமூகத்திலிருந்து கடந்து வருகிறது. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க, நீ பெரிய ஜாதியாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார்,
உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். உங்களை குற்றப்படுத்தி ஜனங்கள் நிறுத்தி இருக்கலாம், நீ அவமானப்பட்டு நிறுத்தி இருக்கலாம், ஆனால் அதே இடத்தில் உங்களை பெருமைப்படுத்துவார் உங்கள் பேரை. நீ வேலை செய்கிற இடத்தில் உன்னை குற்றத்தோடு நிறுத்தி இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை பெருமைப்படுத்துவார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தை ஆண்டவர் மாற்றுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தை போல ஒரு இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினபடி என்னை நடத்துவார் என்று நம்புங்கள். ஆனால் இந்த நம்பிக்கை நம்மளுடைய பிரச்சனைகளோ போராட்டங்களோ நெடுங்காலமாக காத்திருக்கிற காரியமோ இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காரியத்தில் வெற்றியை அடைந்து விடுவோம் என்று நினைக்கும் போது நீ தோல்வியை சந்திப்பாய். அப்பொழுது ஆண்டவர் மேல் உங்களுக்கு ஒரு கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம். ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் மூலமா என்கிட்ட பேசினார், ஆனா நான் இதை பெற்றுக்கொள்ள முடியல என்று நீ வேதனையோட சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை தேற்றுவார். அவரால் மாத்திரம்தான் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அவர் தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். எந்த மனுஷனால் செய்ய முடியாததை அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். உன் வனாந்தரத்தை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. பிரியமானவர்களை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி நான் உன்னை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து விடும். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவ வல்லமை கடந்து போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, அடைக்கப்பட்டு இருக்கிற கர்ப்பங்களை கர்த்தர் திறங்க. ஆண்டவரே, இந்த கர்ப்பத்தை கட்டி இருக்கிற காரியங்கள் என்ன என்று ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தடை என்று அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி, இந்த வார்த்தையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில சுதந்தரித்து கொள்ளும்படி வருகிற அதை தடை செய்கிற சத்ருவின் திட்டத்தை கர்த்தர் அதமாக்கி போட்டு உங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீராக. எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.